ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? நம்ம இந்தியாவுக்கு முதல் பிரதம மந்திரி ஜவஹர்லால் நெஹ்ரு. இது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் அவர் மோசம் செய்து வெற்றி பெற்று வந்தவர். நியாயமாக சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வரணும். ஆனால் திரு காந்திஜி அவர்களும் திரு நெஹ்ருஜி அவர்களும் மோசம் செய்து பட்டேலை வரவிடாமல் காந்திஜி நெஹ்ருவை பிரதமராக்கினார். நமக்கு சுதந்திரம் வருவதற்கு முன்பு யார் பிரதம மந்திரி என்று ஓட்டிங் நடந்தது. 15 பேர் இருந்த அந்த குழுவில் 3 பேர் ஓட்டை போடவில்லை. மீதி இருந்த 12 பேரில் 12 ஓட்டும் பட்டேல் அவர்களுக்குத்தான் வந்தது. ஒரு ஓட்டு கூட நெஹ்ருவுக்கு வரவில்லை. ஆனால் காந்தியும் நெஹ்ருவும் அரசியல் செய்து பட்டேலை பிரதம மந்திரி ஆகாமல் செய்துவிட்டனர். அசல் இந்த ஓட்டு திருடுவது ஆதி காலத்தில், அதாவது காந்திஜி காலத்தில் இருந்தே காங்கிரஸ் பார்ட்டி தான் ஆரம்பித்தது. பெரிய தாத்தாக்கள் காந்தியும் நெஹ்ருவும், அதுக்கப்புறம் இந்திரா காந்தியும் அவர்கள்தான் திருட்டு ஓட்டுகளுடன் வெற்றி பெற்றார் என்று சாட்சியங்களுடன் நிரூபித்ததால் கோர்ட்டு இந்திரா காந்தி பிரதம மந்திரி பதவியை ஊஸ்டிங்காச்சு. அந்த பதவிக்காக நாட்டில் எமர்ஜென்சியை கொண்டு வந்ததே இந்திரா காந்தி அவர்கள்தான். ராஜீவ்காந்தி காலத்தில் இவிஎம்க்களில் இல்லை. ஆனாலும் எலெக்ஷனில் தோற்று போனதும் பேலட் பேப்பரையும் தப்பு கண்டுபிடித்தனர். இப்போ என்னடான்னா இவிஎம்களும் சரியானவை அல்ல என்று தவறு கண்டுபிடிக்கிறார்கள். இது என்ன நியாயம்? அப்போ ஜெயித்து வந்த அனைத்து கட்சியினரும் தவறாக எலெக்ஷனில் ஜெயித்து விட்டனர் என்று அர்த்தம் தானே? தப்பு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எலெக்ஷனில் திருட்டு ஓட்டு ஆரம்பித்ததே காங்கிரஸ் பார்ட்டி என்பது உலகமறிந்த விஷயம். அவர்கள் அது பற்றி பேசவே அருகதை இழந்துவிட்டனர். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.